கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக, சோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. எதிலே நாம் பெருக வேண்டும் என்று பார்த்தோமானால் விசுவாசத்திலே பெருக வேண்டும், உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். எதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள்? எது உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது? வேதத்தை வாசிக்கிற நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்று பார்த்தோமானால், இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக விசுவாசத்தினாலே அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ நாம் விசுவாசங்கிற கேடகத்தை பிடித்தவர்களாய் எப்பொழுதும் நிற்க வேண்டும். மாமிசம் பலவீனம், ஆவியோ உற்சாகமானது. ஆனால் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் போராடி கொண்டே இருக்கிறது. நாம் ஒன்று செய்ய நினைத்தோமானால் ஆவியிலே உணர்த்தப்பட்டு ஆவியானவருடைய வழிநடத்தலில் நாம் ஒரு காரியத்தை செய்ய ஏழும் பொழுது அதை ஏழாமையாக ஏல விடாதபடி போராடுகிற பிசாசானவன் மாமிசத்திலே இருக்கிறான். மாமிசத்தில் பலவீனத்தை தந்து பலவீனப்படுத்தி நம்மை வஞ்சித்து ஏமாற்றி அநேக விசுவாசத்துக்கு உரிய ஞானங்களை நமக்கு போதித்து நம்மை விலை செய்து விடுவான். அப்போ இவனிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கும் எச்சரிக்கப்பட்டு வாழ்வதற்கும் இந்த வேதம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீர்படும். நாம் வாழ்கிற அந்த நாட்களிலே நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த வேதம் நமக்கு தந்தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை உள்ளே வரும் பொழுது அது நம் சரீரத்தை வெளிச்சமாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ இருளானது வெளிச்சத்தில் நிலை நிற்பதில்லை. வெளிச்சம் வந்த உடனே இருள் இருந்த இடமே அறியாமல் மறைந்து போய்விடும், இருள் நீங்கி போய்விடும். அதனால தான் அந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். போதிக்கப்பட்டபடி நாம் நடந்தோமானால் நம் வாழ்க்கையிலே சகலம் நன்மைக்கு எதுவாக மாறிவிடும். அப்போ இயேசுவை அன்போடு நேசிக்கிறேன் என்று சொன்னோமானால் எப்படி அது வெளிப்படுத்தப்படும் என்று பார்த்தோமானால், அனுதினமும் வேதத்தை நாம் வாசித்து அந்த வேதத்தை தியானித்து அதன்படி நடந்தோமானால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். நாம் செய்வதெல்லாம் பாக்கியம். காரணம், கர்த்தர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். உண்மையிலே நாம் இயேசுவை நாம் நேசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் என்று இருந்தோமானால் வேதத்தை கற்று அதன்படி நடக்கிறது தான் அவரை நேசிப்பதும் அவரை பின்பற்றுவதும். அப்போ போதிக்கப்பட்டபடி நாம் நடப்பதற்கு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். எது போதிக்கப்பட்டது? எங்கெல்லாம் நமக்கு பிசாசனவன் கண்ணியை வைக்கிறான், எங்கெல்லாம் நமக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறான், அங்கெல்லாம் நாம் பலப்படுவதற்காக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காக, நம்மை உறுதிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தருளினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், முடிவு பரிந்துரமும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிகாரத்தை பெற்ற நாம், இயேசுவின் பிள்ளைகளாய் அதிகாரத்தை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். எங்கே பலப்படுத்துகிறார்?
எங்கெல்லாம் நாம் துயரப்படுகிறோமோ, எங்கெல்லாம் வெட்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ, அங்கெல்லாம் பலனை தந்து ஜெயத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையை மாற்றி சாட்சியாய் நிலைநிறுத்துவார். ஒருத்தருக்கு சாட்சி உண்டாக வேண்டுமானால் எது சாட்சியாக இருக்கும்? எது உன் வாழ்க்கையிலே துயரத்தை கொண்டு வந்ததோ, எது உனக்கு வாழ்க்கையிலே கிடைக்கும் என்று நம்பி அது கிடைக்காமல் போய் துயரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை மேற்கொள்வதற்கான பலனை கொடுப்பார். எதற்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் அளிக்கும் பொழுது அது சாட்சியாய் மாறிவிடுகிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் இது கிடைக்காது என்று ஜனங்கள் உனக்கு இடத்துல சொல்ல இருக்கலாம், நாமே அதை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை தந்தருள்வார். அதுவே உன் வாழ்க்கையை சாட்சியாய் மாறிவிடுகிறது. அப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் நமக்கு தந்தொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நீ எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுத்தருகிறார், போதிக்கிறார். அந்த போதனையில் நீ நடந்தால் நீ விசுவாசத்தில் நிலைத்திருப்பாய். அப்போ எல்லாத்துக்கும் நாம் சோத்திரத்தோடு நாம் பெருக்கத்தை காண முடியும். நம் வாழ்க்கையில் சோத்திரம் 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 என்று சொல்லுகிறோமே, எதற்காக சோத்திரம் சொல்லுகிறோம்? இன்றைக்கி வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை ஜீவனோடும் காத்து கொண்டு இருக்கிறாரே, அதற்கே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்போ கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். எக்காலத்திலும் அவரை சோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். எக்காலத்திலும் நன்மை நடக்கும் பொழுதும் சரி, தீமை நடக்கும் பொழுதும் சரி, நான் கர்த்தரை சோத்தரித்து கொண்டு இருப்பேன். காரணம், அவர் சகலத்திலும் இருந்து என்னை மீட்டுக் கொள்வார், சகலத்தின் தந்தருள்வார். அவர் வல்லமையானவர் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால, அவனுக்கு அது போதிக்கப்பட்டிருந்ததுனால தான் தாவீதானவர் எல்லா காலகட்டங்களிலும் பாருங்கள் அவனை சத்ரு எவ்வளவாய் நெருக்கி கொண்டிருந்தான். நாம் வாசிக்கும் பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் ராஜாவாக மாற்றப்பட்டான் என்று மாத்திரம் நாம் பேசுவோம். ஆனால் அந்த ராஜாவாய் மாற்றுவதற்கு முன்பாக இடப்பட்ட காலம் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ராஜாக்களோட யுத்தங்கள், சமாதானமற்ற நிலை. ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது காத்துங்கிற பட்டணத்துக்கு பிலிஸ்தீர் இடத்துல போய் சேரும் பொழுது அக்கீஸ்ங்கிற ராஜன் இடத்துல போய் சேர்ந்தான் என்று தெரிந்த மாத்திரமே சவுல் அவனை பின்தொடர்றதை விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவரைக்கும் அவனை பின்தொடர்ந்து எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் அவனை பின்தொடர்ந்தான். இதே அவன் ராஜாவா ஆவதற்கு முதல் படியாக பிலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக கோலியாத் வந்து நிற்கும் பொழுது இந்த சிறு பையனாயிருந்த தாவீதுதான் ஒரே கூழங்கல்லினால் இஸ்ரேலை அவதூறு பேசிக் கொண்டிருந்த அந்த கோலியாத்தை வீழ்த்தினதை பார்க்கிறோம். இஸ்ரேலின் தேவன் உன்னை கடிந்து கொள்வார் என்று அவன் இஸ்ரேலுக்காக பிலிஸ்தியர்களில் ஒருவனாகிய பலவானாகிய அந்த கோலியாத்தை வீழ்த்தினான். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை எப்படி? அந்த ராஜாவாகிய சவுலுக்காக அவன் ஒரு பையனாய் நின்று அவன் தலையை துண்டித்து கோலியாத்தினுடைய பட்டாயத்தினாலே அவன் தலையை துண்டித்து ஜெயத்தை எடுத்து வந்தான். அப்படிப்பட்ட தாவீதை இந்த சவுலை பின்தொடர்ந்து கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார். அப்போ எங்கே போய் சேர்கிறான் என்றால் அதே பிலிஸ்தீர் இடத்துல இஸ்ரேலுக்கு விரோதமாய் நின்ற பிலிஸ்தீரில் ஒருவனை வீழ்த்தி ஜெயத்தை கொண்டு வந்த தாவீது இப்பொழுது அதே பிலிஸ்தீர் இடத்திற்கு இவன் தன்னை காத்துக்கொள்வதற்காக ஓடுகிற ஒரு சூழ்நிலை. அவன் அங்கே போனான் என்று அறிந்த பிறகுதான் தாவீதை விட்டான். சவுல் பின்தொடர்றதை விட்ட சவுல். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படிதான் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருந்தால் அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க கிருபை செய்வார். ஓடிக்கொண்டே இருப்பார்.
தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். அதே பெலிஸ்தர் அவனை அந்த யுத்தத்தில் புறமை தள்ளினார்கள், வேண்டாம் என்று விலக்கி விட்டார்கள். நாம் வாசித்தோமானால் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை பெலிஸ்தியர்கள். இப்படி நெருக்கப்பட்டவன் தான், பாடுகள் தான். ஆனால் அந்த நேரங்கள் எல்லாம் ஆவியானவர் அவனை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அவன் எக்காலத்திலும் சோத்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தான். அதை பெருக்கத்தை கண்டான். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருந்தான், அதில் உறுதியாக இருந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா? நமக்கு என்ன போதிக்கப்பட்டு இருக்கிறது? ஏன் தாவீதை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம்? ஏன் முடிந்த காரியத்தை குறித்து நாம் எழுதப்பட்டதை வாசிக்க சொல்லுகிறோம்? அதிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? உங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டு இருக்கிறது? நீங்கள் போதிக்கப்பட்டபடி நடந்தீர்களானால் நலமாயிருக்குமே. இப்படி அநேகர் போராடி ஜெயித்தார்கள். பவுல் கூட சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அவருக்காக மாத்திரம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ அனைவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நாம் பிரயாசப்படணும். அதற்கு உன் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். போராடுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும், ஓடுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும், முடிப்பதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். அது முடியும் நாள் வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சோத்திரத்தை விட்டுவிடாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை காண முடியும். இவைகளை நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் பல தரப்பில் இருந்து உன்னை நெருக்குவான். உன்னை வஞ்சிப்பதற்கும், உன்னை ஏமாற்றுவதற்கும், உன்னை பலவீனப்படுத்துவதற்கும், கர்த்தரை விட்டு உன்னை பிரிப்பதற்கும் அபவிசுவாசத்தின்கிற கிரியைகளை உனக்குள்ளாக நடப்பித்து கொண்டே இருப்பான். காரணம், மாமிசம் பலவீனமானது. நம்முடைய மாமிசமும் பலவீனமாக இருக்கிறபடினாலே அவன் லகுவாய் நம்மை தாக்கி விடுவான். ஆயினும் கர்த்தர் கொடுத்த தீபம், அவர் தந்த ஆவி, நம்மை பலப்படுத்துகிற பசுத்த ஆவியானவர் நம்மை சாட்சியாய் மாற்றி விடுவார். அதனால தாவீது எக்காலத்திலும் சோத்தரித்தது போல நாம் எப்பொழுதும் சோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோமானால் நம் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை காண முடியும். பெருக்கத்தை காண வேண்டும். அதனால தான் இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் ஒன்று தான், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், விசுவாசத்தை காண்பேனோ. கடைசி காலத்தில் விசுவாசம் அற்று போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆயினும் உங்களுக்கு போதிக்கப்பட்டபடி நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை காண முடியும். கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றிலும் நீ பெருக்கத்தை காண முடியும். உறுதியாக இருக்க வேண்டும். எதில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? எப்பொழுதெல்லாம் பிசாசனன் மாமிசத்தின் வழியாக உன்னை பலவீனப்படுத்துகிறானோ அப்பொழுதெல்லாம் ஆவியின் பலத்திலே நீ பலப்பட்டு பலத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது சாட்சியாக இருப்பீர்கள். எதற்கு சாட்சியாக இருப்பீர்கள்? நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நாம் சாட்சியாக இருப்போம். எப்படிப்பட்ட சாட்சி? அவருடைய பிள்ளைகள் என்ற சாட்சியாக, பிள்ளையின் அதிகாரத்தை பெற்றவர்களாக சாட்சியாக நிற்போம். அப்போ பிள்ளையின் அதிகாரம் எப்படி நாம் பெற்றோம்?
இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்ற நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். சோத்திரத்தோடு பெருக்கத்தையும் நாம் காண்போம். அப்போ இவைகள் எதற்காக போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவதற்கும் ஓட்டத்தை முடிக்கும் காலம் வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கும் அந்த நித்திய ஜீவனை அடைந்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காம் தான் நாம் இந்த போதகத்தை ஏற்றிருக்கிறோம். அநேகர் சொல்லுவாங்க, அநேகர் சங்கங்களிலே அநேகர் போதகர் வாயிலாகவும் ஊழியக்காரர்கள் வாயிலாகவும் எச்சரிப்பின் துணி வார்த்தை வேதத்தின் வார்த்தைகளின்படி நமக்கு கர்த்தர் பேசியிருக்கலாம். வசனங்கள் வழியாக நம்மை போதித்திருக்கலாம். யார் செவி கொடுத்தார்கள்? யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். நாம் செவி கொடுக்க வேண்டும், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதற்காகவே போதிக்கப்படுகிறீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு உறுதியாக நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது விசுவாசத்தோடு ஓடும் பொழுது நமக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் அவர்களோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் எப்பொழுதும் அவரை சோத்தரித்து சகல பெருக்கத்தின் பிள்ளைகளாய் காணப்பட விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அந்த வேளையில் இணைந்து ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற கிருபை ஆற்றலை தருவேராக. ஒருபொழுதும் எங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து சுயித்து இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களுக்கு போதிக்கப்பட்டபடி நாங்கள் வாழ கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, எங்களை விலக்கி பாதுகாப்பேராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது துக்கம் துயரத்திலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். அநேகருடைய கெட்டுகள் அறுக்கப்படட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிற அனுபவத்தை கொடும். உம்முடைய கிருபை அவர்களை சொந்து கொள்ளட்டும். எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். அநேகர் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜீவித்து வருகிறீர்கள். உங்கள் சாட்சிகளும் பகிர்ந்து வருகிறீர்கள். உங்கள் சாட்சிகள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அதுபோல் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சாட்சிகளாய் நிலைநிறுத்துவாராக. உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.